உபவாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நமக்கு எப்படி நம்ம அர்த்தம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, உபவாசம் அப்படின்னாலே உணவை தவிர்த்து ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கணும். ஜெபிக்கிறதுல, வேதத்தை தியானிக்கிறதுல, இல்லை கர்த்தரை ஆராதிக்கிறதுல, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நமக்கு கீழ்ப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக சபைகளிலும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம். உபவாச ஜெபம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் போய் ஜெபிக்கிறது நம்முடைய வழக்கமாக இருக்குது. ஆனால் நாம் புரிந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை தாண்டி வேத புஸ்தகத்திலே கர்த்தராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்குது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும், நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்குகிறதும், அப்புறம் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிற 6வது வசனத்தில் இந்த மாதிரி காரியங்கள் வருது. இதெல்லாம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்ப்பது, நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்குவது, இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு காரியம். அப்போ தான் அவங்க விடுதலையாக முடியும். அந்த நுகத்தடியிலிருந்து அவங்க விடுதலையாக முடியும். அவங்க மேலே இருக்கிற சாப பாவ கட்டுக்கள் அதிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்படுவார்கள். அப்போ இது ஒரு ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்குது. 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரங்களை கொடுப்பது, அதே மாதிரி ஆதரவில்லாதவர்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்வது, அவங்களுக்கு மற்ற ஆதரவில்லாத அனாதைகள், இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களுக்காக அவங்களை நம்மோடு சேர்த்து கொள்வது, அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வது, இந்த மாதிரி காரியங்கள் இந்த 7வது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதை கடைசியில் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்போ உபவாசங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் கொள்கிற காரியம் வேறு மாதிரி இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் பார்த்திங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது. ஊழியத்தில் சுருக்கமாக சொல்லப்போனால் ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறதும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, நம்மால் முடிந்த காரியங்களிலே மற்றவர்களுக்கு உணவின் மூலமாகவோ, உடை மூலமாகவோ, மற்ற பொருளாதார உதவிகள் மூலமாகவோ, தேவைப்படுகிறவர்களுக்கு, அந்த தேவையில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறதும் தேவன் விரும்புகிற உபவாசமாக இருக்கிறது. அதனால் இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து நம்ம உபவாசித்து உணவை தவிர்த்து ஜெபிக்கிறது நல்ல விஷயம், தேவ சமூகத்தில் காத்திருப்பது நல்ல விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இதையும் நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இதுவே தேவனுக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.